ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ ப்ரோமோ 3 நம்மலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரோமோ 3 வந்துருச்சு. வைல்டு கார்ட் கண்டஸ்டண்ட்டை உள்ள காமிக்கிற மாதிரி ப்ரோமோ 3 வரும்னு நினச்சேன். பட் ஆனால் வரல. அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, வெளியே போனவங்களோட ஃபோட்டோவை வச்சு உள்ளே இருக்கிறவங்க அவங்கள என்னென்ன காரணம் சொல்லி சண்டைக்கு மூட்டி விட வர்றாங்க அப்படிங்கிறத நீங்களே ப்ரோமோ 3ல பாருங்க கைஸ். ஸோ அர்ணவ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து ரியா அவங்க ஃபோட்டோ, ஆனந்தி, ரவீந்திரன், சாச்சனா எல்லாரோட ஃபோட்டோவும் வச்சு இவங்க வந்து என்னென்ன நினைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இதில் வந்து யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவித்ரா வந்து ரவீந்திர சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அருண் வந்து அது யாரு, ராணவ இல்ல அர்ணவ ரொம்ப கேவலப்படுத்துறாரு. வீட்டுல இருந்து யாரையாவது பெரிய ஆளை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஐயோ, இந்த அருணோட வாய வச்சுட்டே இவன் வந்து கம்முனே இருக்க மாட்டாங்க. இந்த அருணுக்கு இதேதான் வேலை. பாபா 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 பாபான்னு இமிட்டேட் பண்றதுதான் தெரியும். லூசு பையன், லூசு, சரியான லூசு. இதுல வேற அர்ச்சனா வேற இவனுக்கு சப்போர்ட் வேற. அவனே வெளியில துரத்தி விட்டாங்க அப்படின்ற காண்டில் தான் இருப்பாரு. யாரு, அர்ணவ். இப்ப வேற இவன் வேற இப்படி சொல்றான், வீட்டுல யாராவது பெரிய ஆளா இருந்தா கூட்டிட்டு வாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு வார்த்தை? நீ அவன் உள்ள வந்தானே அந்த அருண் என்ன செய்ய போறான்? அவன் வந்து திருப்பி கேட்டா என்ன செய்வான்? அருணுக்கு வாய் ரொம்ப ஓவராகி போச்சு. அதான் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டார்ல, அதனால அருணுக்கு ஏற்கனவே வாய் ஜாஸ்தி தான், இப்ப கூட கொஞ்சம் எச்சாகி போச்சு. ஒருவேளை அவர் தான் டைட்டில் வின்னர் நினைச்சு மனசுல செயல்பட்டு இருக்காரா என்னன்னு தெரியல, சொல்ல முடியாது கைஸ். இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவு இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத யாருனாலையுமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மக்கள் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா யாருமே நேர்மையாவே கேம் விளையாடல, அதான் உண்மை. சரிங்களா? சில பேர் முத்துங்கிறாங்க, சில பேர் ஜாக்லின்ங்கிறாங்க, சில பேர் தீபக்குங்கிறாங்க, சௌந்தர்யாங்கிறாங்க. யாரா இருந்தாலும் என்ன பொறுத்தளவு இந்த பிக் பாஸ் சீசன் 8 தயவு செஞ்சு இந்த வாரமே முடிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் கழிச்சு வரைக்கும் முடிக்கிறதுல வேஸ்ட். ஏன்னா வெளியில இருந்து வந்து உள்ள என்னத்தை கிழிக்க போறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. வெளியில போன கண்டஸ்டன்ட் எல்லாமே உள்ள வந்து என்னத்தை கிழிக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் ஒரு ஆப்பை வச்சுட்டாரு. ஏன்னா எப்படி இந்த போர்டை அவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்க இல்லையா வெளியில இருந்து வர்றவங்க. அப்ப கண்டிப்பா ஒரு சண்டை இருக்கு, ஒரு சம்பவம் இருக்கு, பிக் பாஸ்ல சம்பவம் இருக்கு. சரியா? ஆக மொத்தம் என்ன பொறுத்தளவு இந்த வெளியில போன கண்டஸ்டன்ட்ல எல்லாமே ஆனந்தி சௌந்தர்யாக்கு மேல வன்மம், சாச்சனாக்கு சௌந்தர்யாக்கு மேல வன்மம், ரவீந்திரக்கு சௌந்தர்யாக்கு மேல வன்மம். அப்புறம் அது இன்னொரு யாரு, அந்த இன்னொரு ஆள் யாருன்னா தர்ஷா குப்தா. சரியா? அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா கூட போகையில சௌந்தர்யாக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இடையில யாரோ ஒருத்தவங்க சௌந்தர்யாக்கு விரோதியான மாதிரி இருந்தது. யாருன்னு பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். சரியா? தர்ஷா குப்தா வந்தா சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா அவங்க சௌந்தர்யா மேல கொஞ்சம் நல்லா அன்பா தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ்ல அடுத்தடுத்து ட்விஸ்ட்